ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட்டி கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான அவுட்டிங் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம தஞ்சாவூரில் இருக்கிற லாங்பல் மாலுக்கு தான் போயிருந்தோம். ஸோ அது ஒரு vlog-ஆ வந்து நான் இந்த வீடியோவில் க்ரியேட் பண்ணி போட்டிருக்கேன். மேக்கப் ஒர்க்கில் எனக்கு கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால இந்த vlogsலாம் என்னால் எடிட் பண்ணி அப்போதைக்கு என்னால் போட முடியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக நான் எடிட் பண்ணி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த vlog உங்களுக்கு பிடிக்கும், மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி எடுத்த விலாகு. ஸோ மார்னிங் எந்திரிச்சு கிளம்பிட்டு அங்கே ஹாலா வீடு இருக்குன்னு சொல்லுவேன் இல்லையா, ஸோ அவங்க வீட்டுக்கு நேராக போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஈவினிங் வந்து மாலுக்கு போகலாம் அப்படிங்கிறது தான் பிளான். நான் வேர் பண்ணியிருக்கேன் இந்த அபாயாக்கு அவ்வளோ மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது, எங்கே வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணியிருக்கேன், எல்லாருக்குமே தெரியும். எல்லா அப்டேட்ஸுமே நம்ம சீக்கிரமாக அதில் கொடுத்துருவோம். நம்ம ஸ்வீட்டி கிரியேஷனை ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த அபாயா பற்றி நம்ம ஸ்வீட்டி கிரியேஷன் அக்கௌண்ட்டில் தான் வந்து ரிவ்யூலாம் கொடுப்பேன். ஸோ மறக்காமல் அதில் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம அன்றைக்கி ஆட்டோவில் தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான். ஸோ அதனால் ஆட்டோலேயே வந்து தஞ்சாவூர் வரைக்கும் போயாச்சு. ஸோ அப்சின் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து எக்ஸைட்டடாக இருந்தால் மாலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஓப்பனிங் டே அன்னைக்கு நம்ம போகணும், ஓப்பனிங் டே அன்னைக்கு ஏன்டா நம்ம போகணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வெளியில் தான் ரொம்ப நேரம் நின்றுட்டே இருந்த மாதிரியே இருந்துச்சு. ஸோ இந்த வாட்டி ரிலாக்ஸாக கொஞ்சம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம். ஹாலா வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ மிஃப்ராக்கு பார்த்திங்க அப்படின்னா என்னென்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்சினையும் என்னையும் ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. ஸோ வந்தோடனே ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிட்டா மிஃப்ரா, மின்னா எல்லாருமே. ஸோ எல்லாருமே வந்து வெளியில் வந்து கொஞ்சம் நேரம் சைக்கிள் ஓட்டிகிட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க. இந்த ட்ரெஸ்ஸை பற்றி நம்ம இன்ஸ்டாலேயே ஏற்கனவே சொல்லியாச்சு. பட் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு சொல்லனா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோலையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ட்ரெஸ் எனக்கு யார் ஸ்டிச் பண்ணி கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரியா டிசைனர் ஸ்டூடியோ அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்தால் ஒரு சாரியை வந்து கன்வெர்ட் பண்ணி இந்த மாதிரி ட்ரெஸ்ஸாக எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கஸ்டமைஸ்டாக வந்து ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இவங்களோட பேஜை வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இதே மாதிரி ஏதாவது ஒரு பழைய சாரீ இருக்குது, அந்த சாரியை நீங்கள் ட்ரெஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணி போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்ம ரியா டிசைனர் ஸ்டூடியோ தான். ஸோ இவங்களோட பேஜை நீங்கள் செக் பண்ணிங்கனாலே தெரியும், நிறைய ட்ரெஸ் வந்து கன்வெர்ட் பண்ணி இவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஸ்டிச்சிங் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இவங்க எனக்கு கரெக்டான ஒரு மெஷர்மெண்ட்டில் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ மறக்காமல் இவங்க பேஜை செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஆலா வீட்டிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா அம்மா வீடு பக்கத்துலேயே தான் இருக்குது, நனிமா வீடு. அவங்க வீட்டுக்கும் நம்ம போயாச்சு. போய் கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் மாலுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து குட்டீஸை அழைச்சிட்டு அதுக்கப்புறம் ஆட்டோ பிடிச்சி நம்ம மாலுக்கு வந்து போயிட்டுருக்கோம். இப்போ ஈவினிங்கே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானு. நம்ம பிளான் பண்ணால் என்றைக்கு தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 மணி ஆயிடுச்சு நம்ம போகிறதுக்கே. மாலுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ நம்ம போனதுக்கப்புறம் நிறைய வந்து ஷாப்ஸ்லாம் இதில் திறந்துருக்காங்க. ஸோ நிறைய புதுசாக வந்து நான் பார்த்தேன். ஸோ அதை நம்ம பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அன்றைக்கி நம்ம போனதே. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பலாம் கூட்டம் கிடையாது அன்றைக்கி, நல்லா ஒரு நார்மலான கூட்டத்தில் தான் இருந்துச்சு. ஸோ அங்கே கொஞ்சம் மாலுக்கு போனாலே எதுக்கு போவோம், ஃபோட்டோ வீடியோ அதுக்கு எடுக்கிறதுக்கு தானே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்சின்னு ஒவ்வொரு டேரக்ஷன்லேயும் நிற்க வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கும் கீழே பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் மார்க்கெட் ஒன்று திறந்துருந்தாங்க போல். ஸோ அதுக்கு நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமே போகிறோம். எல்லா ப்ராடக்ட்டுமே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து அங்கே வந்து ரேட்லாம் இருக்குது. முன்னாடிலாம் திருச்சிக்கு வந்து கார் வச்சு டிமார்ட்டு, ரிலையன்ஸ் இது மாதிரி ஷாப்பிங் பண்ணுறதுக்குனே போவோம். இப்போலாம் அது தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம லாங்வல் மால்லேயே எல்லா ப்ராடக்ட்டுமே வந்துருச்சு. ரொம்ப சீப்பான பட்ஜெட்லலாம் எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்குது. சூப்பர் மார்க்கெட் சொல்லப்போனால் நானே வந்து பார்த்தேன், ஃபிஷ் மார்க்கெட், சிக்கன் மார்க்கெட் எல்லாமே இங்கேயே வந்துருச்சு. நம்ம லூலு மால் வந்து நான் விசிட் பண்ணியிருந்தேன் கொச்சினுக்கு போயிருந்தப்போ. அப்போது அங்கே எப்படி பார்த்துருந்தானோ அதே மாதிரி குட்டி மால் மாதிரி அதே மாதிரியே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கீழே. ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஃப்ளோர்லாம் போவோம். பசி வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு ஸோ ஒவ்வொரு ஷாப்புக்குள்ளேயும் வந்து வாங்குற மாதிரி எந்த ஒரு திங்ஸுமே இல்லை. ஏன்னா ஒரு ப்ராடக்ட்டுமே எடுத்து பார்த்தா எப்பா இவ்வளோ ரேட்டா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்சின்னு நானும் சும்மா வந்து பார்த்துட்டு இருந்தோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் செகண்ட் ஃப்ளோருக்கு வந்து நம்ம சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஃப்ளோர் போயிட்டுருக்கோம். மேலே வந்து 5th ஒரு ஃப்ளோர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க பாபிக்யூ நேஷன். பட் ஆனால் அங்கெல்லாம் நம்ம போகல. ஸோ நார்மலாக இங்கேயே வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக வந்து கேஎஃப்சி இந்த மாதிரி ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் இதெல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தோம். காம்போவாக வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ டோக்கன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நமக்கான இதுவுமே வந்துருச்சு, எடுத்துகிட்டு போய் சாப்பிட்லாம். கோக்கு எல்லாமே இருந்துச்சு. ஸோ கேஎஃப்சிலாம் வாங்கி நம்ம சாப்பிட்டோம். அப்சீனுக்கும் எனக்கும் கேஎஃப்சி ஃபேவரட் ரொம்ப.
அதுக்கப்புறம் பீஸா ஹட்க்கு வந்து போயிருந்தோம். ஸோ பீஸா வந்து சாப்பிடணும் போல இருந்துச்சு. ஸோ சிக்கன் பீஸா தான் சொல்லியிருந்தோம். பட் ஆனால் அவங்க ஹலால் இல்ல அப்படிங்கிறதுனால நம்ம வந்து வெஜ் பீஸா வந்து நம்ம கார்ன் சேர்த்து சொல்லியிருந்தோம். அதே மாரி பாஸ்தாவுமே சொல்லியிருந்தோம். சீஸ் பாஸ்தாவுமே சொல்லியிருந்தோம். இது 2மே வந்ததுக்கப்புறம் இதுவும் மஸ்ட் ட்ரைன்னே சொல்வேன். ரொம்ப ஒரு புதுசா வந்து நான் ட்ரை பண்ண ஒரு இது. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு இந்த ஒரு பீஸாவுமே. நாங்க கொஞ்சம் முன்னாடியே போயிருந்தா, எந்தெந்த கடையில என்ன விக்கிதுன்னு பார்த்து தேடி அலைஞ்சு நம்ம ஒரு நல்ல ஒரு டிஷ்ஷாவே ஆர்டர் பண்ணியிருந்திருக்கலாம். பட் ஆனா டைம் சுத்தமா இல்ல. சும்மா வந்து எல்லாமே கொஞ்சம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாச்சு. ஓகே தான் ஓரளவுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அந்த பர்ச்சேஸ் பண்ண கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம். வந்துட்டு பில்லுக்கு வந்து நம்ம ஜாமான எடுத்துட்டு போய் பில்லு போட்டுட்டு அங்கேருந்து கிளம்புற வேலைய தான். ஸோ அன்னைக்கு நல்லா டே இப்படி தான் போச்சு எனக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்வீட்டி கிரியேஷனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.